வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரியின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 22,500 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த இடத்துல செல்லிங் வர வாய்ப்பு இருக்குது, பையிங் வர வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல ஒரு சைடுவேஸ் இருந்து பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் வெரி புல்லிஷாக மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துல செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். அதாவது 22,500 தொட்டால் இங்கேருந்து செல்லிங் வர வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த எல்லோ ஜோன் 22,200க்கும் இந்த 22,500க்கும் இடைப்பட்ட இதில் மார்க்கெட் ஓப்பன் ஆனால் பெரும்பாலும் சைடுவேஸ் தான் இருக்கிறது வாய்ப்பு அப்படிங்கிறது நேற்று வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு சொன்னபடி கிளியராகவே இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டிக்கு அதான் சொல்லியிருந்தோம் 48,477 இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே மட்டும்தான் வெரி புல்லிஷாக போகிறது வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துல அந்த எல்லோ ஜோன்லேருந்து ஒரு பையிங் வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் செல்லிங் பார்த்தீங்கன்னா 48,477 இந்த இடத்துல செல்லிங் ப்ளஸ் பையிங் ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்கும். இங்கே சைடுவேஸ் இருந்து பிரேக் பண்ணால் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மிடில் சைடுவேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் இந்த மிடில் இருந்துச்சு ஃபுல் சைடுவேஸ்லேயே முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி வேறு நிஃப்டியில் என்னமே நடக்க வாய்ப்புன்னு நம்ம நிஃப்டிலேருந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியோட சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். நம்ம 2 நாள் ரிமூவ் பண்ணாமல் அதிலே கண்டினியூ பண்ணுறோம், எடுத்துருவோம். அப்போ தான் ஓரளவுக்கு புரியும். சரி, ஓகே. டே கேண்டில் வச்சு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ இந்த டே கேண்டில் செட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பக்கம் வாய்ப்பான ஒரு செட்டிங்க, மதில் மேல் பூனை அப்படிங்கிற செட்டப்பில் தான் மார்க்கெட் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு புல்லிஸ் போட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராகன் பேட் டோசி போட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ஒரு பேரிஸ் கேண்டில் போட்டுச்சு. இருந்தாலும் மார்க்கெட்டை பையிங் கேப் அப்பில் இருந்தாலும் ஓப்பன்லேருந்து செல்லிங் கேண்டிலாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது கிளியராக ஒரு சின்ன ஸ்பின்னிங் டாப் போட்டிருக்கு. இந்தமாரி ஒரு செட்டப் போட்டால் ஒன்று மார்க்கெட் வெரி புல்லிஸாக மேலே போக வாய்ப்பு இருக்கும், இல்லைன்னா வெரி புல்லிஸாக கீழே வர வாய்ப்பு இருக்கும். இதை நம்ம 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி நகர வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தோம்னா இந்த லோ, அதாவது 22,384ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்த சப்போர்ட் முக்கியமான சப்போர்ட் இது தான். 22,340 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்ங்கிறப்ப நான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்து சப்போர்ட் மேலே முடிச்சிடுவோம். அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 22,272. அதுக்கு அடுத்தது இந்த ரேஞ்சு 22,209. இதுக்கு கீழே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிடுறேன். இந்த இடத்த போட்டுப்போம். இது வரைக்கும் போதும். 22,100 வரைக்கும் நான் போட்டிருக்கேன். கீழே சப்போர்ட்னு பார்த்தோம்னா, அதேபோல் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துட்டோம்னா 22,503 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸை நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாக போட்டுட்ருக்கோம். இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு மைனராக ஒன்று போடலாம். 22,453 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வச்சுப்போம். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 22,503. அதுக்கு அடுத்து சப்போர்ட்னு பார்த்தோம்னா 22,612. அதுக்கு அடுத்து இந்த ரேஞ்சு சாரி ஃப்ரெண்ட்ஸ் 690 700 வரும். 698 22,692 சாரி. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹை 22,775. இப்போ நம்ம என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 22,349 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். 22,349 to 384 இது ஒரு எல்லோ ஜோனாக போட்டுறேன். சாரி, இந்த இடங்கிறது ரொம்ப முக்கியமான இடம். இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இங்கேருந்து செல்லிங்கே நம்ம போட்டுருவோம் இந்த இடத்துல. இதுக்கு கீழே போயிடுச்சுன்னா மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் பையிங் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துலேருந்தே பையிங் உண்டு. என்னை பொறுத்தளவுக்கு இந்த 600 இதை தாண்டி கூட போகிறது வாய்ப்பு இருக்கும். இது பெருசாக போட்டுறேன் இங்கேருந்தே. வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து வேண்டியில்லை. ஏன்னா இந்த ஜோனுக்குள்ளே மாட்டி திரும்பி சைடுவேஸ் கூட இருக்க வாய்ப்பு இருக்கும். அதனால் நம்ம இதுக்கு மேலேயே போட்டுப்போம். 22,504க்கு மேலேயே நம்ம வச்சுப்போம். அதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல் டைம் ஹை வரைக்கும் கூட போட்டுக்கலாம். இந்த இடத்துல பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டு வெரி புல்லிஸாக போகிறது வாய்ப்பு இருக்கும். 22,500க்கு மேலே
ஒருவேளை இந்த ரேஞ்சுக்குள்ளே மாட்டிடுச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு சைட்வேஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் 22,500க்கும் அந்த 22,380க்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே 120 பாயிண்ட் இதுக்குள்ளே மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகம். இது பிரேக் பண்ணாத பட்சத்தில் பிரேக் பண்ணால் மேலே போக வாய்ப்பு இருக்கும், கீழே பிரேக் பண்ணால் கீழே போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேல் சைடு பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் தெரிகிற மாதிரி தான் பொருள் செட்டப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் இங்கே ஃபஸ்ட்டு கேப் ஒரு நல்ல கேப் அப் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் மட்டும் தான் மேலே போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை கேப் அப் இருந்தால் திருப்பி இந்த கேப் ஃபில் பண்ணுறது கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம் வழக்கம் போல். இப்போ நம்ம டே கேண்டில் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பார்த்தோம்னா நிஃப்டி ஸ்டைலில் தான் கிட்டத்தட்ட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு இன்சைடு ஸ்பின்னிங் டாப். எப்போயுமே மார்க்கெட் வந்து இன்சைடு கேண்டில் போட்டாலே எந்த சைடு பிரேக் ஆகுதோ அந்த சைடு மார்க்கெட் வெரி புல்லிஸாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நம்ம வெரி புல்லிஸ் இந்த முந்தா நாளே நம்ம போட்டிருந்தோம். இதுக்கு மேலே ஆல் டைம் ஹை தோறது வாய்ப்புன்னு சொல்லிட்டு அன்றைக்கி அது ஆக்சுவலாக அந்தமாரி போகலை. ஆனால் அது சைட்வேஸ் நடக்க வாய்ப்புன்னு சொல்லிட்டு சைட்வேஸ் தான் முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போட்டிருக்கிறது கிட்டத்தட்ட வெரி புல்லிஸ் எல்லாம் வெரி பேரிஸ் இதுவாக நடக்கலாம். ஆனால் பெரிய செட்டப் பார்த்து வெரி புல்லிஸ் போகிறதுக்கான செட்டப் தான் கிளியராக தெரிகிற மாதிரி இருக்குது. சரி, ஓகே, இதை வந்து நம்ம 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த க்ரீன் கலராக போட்டுக்கிறேன். சப்போர்ட் ஃபுல்லாக நம்ம க்ரீனில் தான் போடுவோம். 48,088 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 47,933 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட். அதுபோல் அடுத்தது முடிச்சுருவோம் ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோம்னா 47,744 அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சு 47,381. அது கீழே இந்த இடம் 47,950. சரி, ஓகே, சப்போர்ட் போதும். நம்ம ரெசிஸ்டன்ஸ் அடுத்தது பார்த்துப்போம். இந்த கேப் ஃபில்லிங்கோட லோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 48,665. அதுக்கு அடுத்தது இந்த ஹை 48,797. அதுக்கு அடுத்தது டேரெக்டாக ஆல் டைம் ஹைக்கு போட்டுருவோம், ரொம்ப வேண்டியில்லை. 49,057. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இதில் ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 47,933ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து கீழே போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல ஒரு சின்ன எல்லோ ஜோன் போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லோ ஜோன் போட்டிருக்கேன். 47,933க்கு கீழே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் செல்லிங் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பிரேக் பண்ணுனா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் பிரேக் பண்ணுறது வாய்ப்பு கம்மி. அதே சமயத்தில் இந்த 48,255 இதுக்கு மேலே இருக்கும் பட்சத்திலே மார்க்கெட் வெரி புல்லிஸாக இருக்கிறது வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் டைம் ஹை வரைக்கும் போமான்னு சொல்ல தெரில, இருந்தாலும் ஒரு 1000 பாயிண்டாவது போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். 1000 பாயிண்ட்னா கிட்டத்தட்ட இப்போ இருக்கிறது 48,200 இருக்குது. 49,200 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்படி பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட்னா ஆல் டைம் ஹையாக வந்துடுது. ஃப்ரெண்ட்ஸ், 1000 பாயிண்ட்னா கிட்டத்தட்ட 49,200னா கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹையாக வந்துடும். இந்த இடத்துல பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து வெரி புல்லிஸாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒருவேளை இது பிரேக் பண்ண முடியாமல் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ண முடியாமல் உள்ளே வந்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரை எல்லா ஜோனுக்கும் இந்த பிரேக் பண்ண ஏரியாவுக்கும் இடையில இதுக்குள்ளே சைட்வேஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் சைட்வேஸ் இருக்கும். இது பிரேக் பண்ண எந்த பக்கம் பிரேக் பண்ணுதோ இந்த இடத்துல சைட்வேஸ் இருந்து எந்த பக்கம் பிரேக் பண்ணுதோ அந்த பக்கம் போக வாய்ப்பு இருக்கும். இல்லை ஒருவேளை சைட்வேஸோட முடிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்தமாதிரி வாய்ப்பு கொஞ்சம் கம்மியான அந்தளவுக்கு மார்க்கெட் வந்து நெருக்கிட்டாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னோட மூவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்றாவது பரவாயில்ல, இன்றைக்கி ரொம்ப சுத்தமாக மூவ்மெண்ட்டில் பேங்க் நிஃப்டியில் இந்தமாரி இருந்தாலே அடுத்தது பிரேக் நடக்கிறதுக்கான செட்டப் கிளியராக நடந்த மாதிரி தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது, நாளைக்கு நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பெரியால், அதனால் ஹைலி வாலட்டிலிட்டியாக மார்க்கெட் இருக்கிறதுன வாய்ப்பு அதிகம். அதனால் மூவ்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஒருவேளை பிரேக் பண்ணால் மேல் நோக்கி போகிறதுன வாய்ப்பு தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் அதிகம். அப்படி இல்லை இறங்கினாலும் எல்லோ ஜோன்லேருந்து மார்க்கெட் பையிங் இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல பையிங் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஏன் நிஃப்டியில் இந்த இடத்துல பையிங் நான் போடலன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே சைட்வேஸ் இருக்கப்போ நம்ம பையிங் இந்த இடத்துல எடுக்க முடியாது. அதனால் 48,250க்கு மேலே பை பண்ணுறது உத்தமம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.